நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாப்பங்கட் அப்படிங்கிற பிராண்டில் வரக்கூடிய ஒரு அடிப்பொலியான கோயாக்சல் ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். இதோடைய பார்ட் நம்பர் அப்படிங்கிறது 66.2 அப்படிங்கிறது தான் இதோடைய பார்ட் நம்பர். ஓகேங்களா, இது வந்து 2-வே கோயாக்சல் சிஸ்டம், பியூர் கோயாக்சல் 66.2 அப்படின்னு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 280 வாட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இதோடைய மேக்ஸிமம் பீக் வேல்யூ தான் 280 வாட்ஸ் அப்படிங்கிறது. இன்றைக்கி இந்த ஸ்பீக்கர் எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பண்ணியிருக்காங்க, வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான கோயாக்சல் ஸ்பீக்கர் சொல்லுங்கள் லோ பட்ஜெட்டில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அப்போ தான் சர்ச் பண்ண தொடங்கினதில் ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு தான் பிராண்டட் ஆட்டம், கொஞ்சம் வாரண்டி எல்லா விஷயங்களும் மிங்கிள் ஆகி கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு ப்ராடக்ட் வந்து பிளாப்பங்கட். ஓகேங்களா, ஸோ அதுக்காக பிளாப்பங்கட் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ மற்ற ப்ராடக்ட்களும் இருக்குது. அதுக்கு கூட்டத்தில் ஒரு விதம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது பிளாப்பங்கட். இந்த கோயாக்சல் ஸ்பீக்கரோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோட் பண்ணியிருக்கோட ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 2450 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பீஸுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1225 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மேட் இன் சைனா. ஓகேங்களா, ஸோ இது டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி. ஸோ அங்கே பஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, நிறைய பேர் தெரியும் பிளாப்பங்கட்னாலே ஜெர்மனி தான் அப்படிங்கிறது. பட் மேனுஃபேக்சரிங் எல்லாமே சைனாவில் தான் பண்ணுறாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த வாரண்டி கார்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில கம்பெனிகள் கொடுப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ட்ரேயோ பாக்ஸோ கட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பீக்கரை உட்கார வைக்கிறதுக்கான ஹோல் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் போதும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டை தான் இது. ஓகேங்களா, ஸோ சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான வயர் கொடுத்துருக்காங்க. வயரு ப்ளஸ் கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நல்ல குவாலிட்டியான வயர் தான். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர். இதுக்கு கிரில் இந்த மாதிரி எதுவும் அவங்க கொடுக்கல. அதுக்கான ரீசன் என்னென்னா, இதோடைய காஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக தான். ஸோ நான் இதோட காஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன் 2450 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இது நமக்கு கடைகளில் ஒரு 2000 அந்த ரேஞ்சில் நமக்கு வாங்க கிடைக்கும். இன்கேஸ் இந்த மாடல் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாடல் ஸ்பீக்கர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா பிளாப்பங்கட்டுடைய 66.2 அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்பீக்கர். ஓகேங்களா, கோயாக்சல். ஸோ சின்ன ஒரு டியூட்டர் தான் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டர் மேக்னெட் எல்லாமே சின்ன மேக்னெட்டாக தான் இருக்குது. பட் இந்த ஊஃபர் ஏரியா இருக்குது பார்த்திங்களா, இந்த ஊஃபர் ஏரியாவோட இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்த மாதிரி நல்ல பளபளப்பாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சைடில் பல்ஜிங் ஏரியா ரப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ரப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்லிம்மு தான். ஓகேங்களா, ஸ்லிம்மான ஒரு ஸ்பீக்கர் தான். சோனிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டு குறைஞ்ச ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு கோயாக்சல். ஓகேங்களா, சோனிலே இருக்குது, இப்போ வந்துட்டு இருக்குது. அப்போது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கா ப்ரீமியம். அதோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அந்த பல்ஜிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கோயாக்சல் மாடல்களில் டஸ்ட் உள்ளே போக தான் செய்யும். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பிளாக்கில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த மேக்னெட்டை சுற்றியும் பிளாப்பங்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஃபுல் பிளாக்கில் இருக்கிறப்ப ஒரு ப்ரீமியமாக இருக்குது. அதில் பிளாப்பங்கட் நம்ம எழுதி பார்க்குறப்ப நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இதுக்கு பேக் சைடில் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 2-வே கோயாக்சல் சிஸ்டம், 280 வாட்ஸ் இதோட மேக்ஸிமம் பீக் பவர், 40 வாட்ஸ் தான் இதோடைய RMS. இதோட இம்படன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ohms. ஓகேங்களா, அப்போ இது 40 வாட்ஸ் தான் RMS அப்படிங்கிறதுனால நம்ம ஆம்பிளிஃபையர் இல்லாமல் டேரெக்டாக ஸ்டீரியோவிலே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 40 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டீரியோவில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதோட பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். ஓகேங்களா, இப்போ லோ பட்ஜெட்டில் என்ட்ரி லெவலில் எல்லாம் ஸ்பீக்கர்ஸ் வேணும்னு ஆசைப்படுறவங்க, பிராண்டட் வேணுன்றவங்க தாராளம் இது ட்ரை பண்ணலாம். இப்போ JBLலாம் பார்த்திங்கன்னா 2900 3000 அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிட்டுருக்கு. பட் இது உங்களுக்கு 2000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நல்ல பர்ஃபெக்டான மாடலாக தான் இருக்கும். ஸோ இதை நான் செக் பண்ணி காமிச்சு தரேன். அப்போ பாருங்க, உங்களுக்கு அது புரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. இதோடைய ஆடியோ குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு 2000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான கோயாக்சல் ஸ்பீக்கர் அப்படின்னு பண்ணால் இதை சொல்லிக்கலாம். காரணம், ஒரு மீடியமான பேஸு, ஒரு மீடியமான ஒரு ஃபுல் ரேஞ்சு எல்லாமே கலந்த கலவையில் மிக்சிங்கில் கேட்க நல்லா இருக்குது. ஸோ நார்மல் நான் மூவி சாங்ஸ் எல்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்தேன்.
அத்தியாவசியம் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஐ மீன் 2000 பட்ஜெட்டில். ஓகேங்களா, இதை கொண்டு போய் 10,000 ஸ்பீக்கர்ஸோட கம்பேர் பண்ண வேண்டாம். ஒரு 2000 பட்ஜெட்டில் நீங்கள் 3000 செலவு பண்ணி JBL ட்ரை பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் அந்த அந்த குவாலிட்டி அதில் இருக்குது. கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது கேட்குறதுக்கு. அந்த பட்ஜெட்டுக்குள்ள குவாலிட்டியில் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது கேட்குறதுக்கு. லோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. நம்ம ரொம்ப லோடு கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் இருக்குது. காரணம் இது 40 வாட்ஸ் தானே RMS. பட் கார் ஸ்டீரியோவுக்கு நல்ல மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா, ஸோ நார்மலாக கார் ஸ்டீரியோ 35லேருந்து 50 வாட்ஸுக்குள்ள RMSக்குள்ளே தான் வருது. ஸோ அந்த அடிப்படையில் இது நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்கும். அப்போது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் அப்போ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.